அன்புள்ள நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். நான் இன்று ஒரு மிகப்பெரிய தலைப்பில் பேச உள்ளேன். அனைவரும் முழுவதுமாக என்னுடைய வீடியோவை கேட்க வேண்டும். குறிப்பாக பிராமண பெருமக்கள் இதை கண்டிப்பாக பார்த்து விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய அவா. நம்முடைய உலகில் நாம் பித்ருக்கள், பித்ருசாபம், பாபம், புண்ணியம், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனர்ஜன்மம், ஸ்வர்க்கம், நரகம், ஆன்மீகம், அதுபோல் தட்சிணாயனம், உத்தராயணம், அமாவாசை, திவசம், வருஷப்பிறப்பு போன்ற பல்வேறு விஷயங்களில் நான் நம்பிக்கை கொண்டுள்ள பித்ரு காரியங்களை செய்து வருகிறோம். பூஜை பரிகாரங்களை செய்து வருகிறோம். இந்த பூஜை பரிகாரங்களையும் திவசம், அமாவாசை போன்ற தினங்களில் தர்ப்பணங்களையும், மகாலய அமாவாசை போன்ற சமயத்தில் 15 நாட்கள் மகாலய பீரியடில் நாம் தர்ப்பணங்கள் செய்து வருகிறோம். அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு அரிசி, வாழைக்காய், சம்பாவனை முதலியவற்றை தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை நீடிக்க வேண்டும் என்றால், அதாவது ஆன்மீகத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால், வேதம், வேத பாராயணம் இவற்றிலெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், இதை செய்ய வரும் அந்தணர்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அவர்கள் இன்று செயல்படும் விதம் சரியாக இல்லை. அவர்கள் போட்டி, பொறாமையுடன், பேராசையுடன் செயல்படுகிறார்கள் என்பதே என்னுடைய வாதம். நக்ரோதோ ரிசமாச்சரியம் நலோபோ நாசுபாமதிகி என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிறது. அதாவது போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் கூடாது, அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடாது. மக்கள் இந்த காரியங்களை, பித்ரு காரியங்களையும் அமாவாசை போன்ற தினங்களிலும், வருடாந்திர பித்ருக்கள் அவர்கள் இறந்த தினத்தில் நினைவுபடுத்த தவசம் முதலிய காரியங்களையும் செய்து வருகிறார்கள். இது தவிர ஆடி மாத பிறப்பு, தை மாத பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு போன்றவைகளிலும் தர்ப்பண காரியங்களை செய்து வருகிறார்கள். கிரகண காரியங்களிலும் தர்ப்பணங்களை செய்து வருகிறார்கள். இப்படியாக மக்கள் ஆன்மீகத்தில் இதை செய்து கொண்டிருக்கும் போது, தவறாமல் செய்து கொண்டிருக்கும் போது, இவற்றை செய்து கொடுக்க வரும் அந்தணர்கள் அவர்கள் சரியாக நடந்து கொள்வதில்லை. மிகவும் பேராசையுடன் நடந்து கொள்கிறார்கள். இவர்களை கேட்டால், மருத்துவர்கள் இப்படி செய்யவில்லையா, கட்டிடம் கட்டுவர்கள், பில்டர்கள் இப்படி செய்யவில்லையா, நாங்களும் செய்யக்கூடாது, வெளிநாடுகளில் இவ்வளவு செலவு செய்கிறார்கள், இங்கு ஏன் நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு வாதங்களை எல்லாம் இவர்கள் முன்வைக்கிறார்கள். நான் இப்பொழுது உங்களிடம் கோருவது என்னவென்றால், வருடம் தவறாமல் தவசம் செய்வதும், அது எல்லோரும் ஒரே பொருளாதார நிலையில் இருப்பதில்லை. இந்த பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களும், பணக்காரர்களும், பணம் படைத்தவர்களும் கூட இந்த காரியங்களை விடாமல் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த காரியத்தை செய்து கொடுக்க வரும் அந்தணர்கள் சாதாரணமாக இப்போ மாலைய அமாவாசை 15 தினங்கள் இப்போது நடந்து வருகிறது. இதற்கு கடந்த வருடம் வரை எனக்கு தெரிந்த வரை 5 அந்தணர்கள் வருவார்கள். அவர்களுக்கு 600 ரூபாய். அது செய்து வைப்பதற்காக ஒரு சீஃப் புரோகிதர் வருவார். அவருக்கு 1000 ரூபாய். அதாவது 5 × 600 3000 + 1000 4000 ரூபாய் தான் நாம் கொடுத்து வந்தோம். இப்பொழுது இதனை இந்த புரோகிதர்கள் அவர்களுக்குள் ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு, இவர்களுக்குள்ள ஒரு புரோக்கர் யூனியன் இதையெல்லாம் அமைத்து கொண்டு இப்பொழுது 1500 ரூபாய் வரை அந்தணர்களுக்கு கேட்கிறார்கள். அப்படி என்றால் 5 × 1500 7500 ப்ளஸ் செய்து வைக்கும் அந்தணருக்கு 2500 ரூபாய். ஆக 10,000 ரூபாய் இந்த 15 தினங்களுக்கு ஒவ்வொரு குடும்பமும் செலவு செய்ய இவர்கள் நிர்பந்திக்கிறார்கள். அதாவது இவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் என்று சொல்வதை விட, இவர்கள் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்ற வசதி இல்லாதவர்கள் கூட எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணத்தில் உள்ளார்கள். இதனை அறிந்து கொண்டு அந்தணர்கள் இவ்வாறாக கட்டணத்தை விதிக்கக்கூடாது.
இது ஒரு சம்பாவனையாக இருக்க வேண்டுமே ஒழிய இது ஒரு கட்டணமாக இருக்கக்கூடாது. அதுபோல் தவசத்துக்கு செய்து வைக்கும் அந்தணருக்கு ஒரு 2000 ரூபாயும், அங்கே சாப்பிடுவதற்காக பிராமண போஜனம் அதுக்காக வரும் 2 பேருக்கு 750 1500 2000 3500 தான் நாம் கொடுத்திருந்தோம். இந்த கட்டணங்களையும் இவர்கள் வெகுவாக அதிகரித்துள்ளார்கள். அதாவது செய்து வைக்கும் பிராமணர்களுக்கு 3000, மற்றவர்களுக்கு 1500 ரூபாய் என்றெல்லாம் இவர்கள் கட்டணம் விதிக்கிறார்கள். இவர்களுக்கு இது சம்பாவனையாக தெரியவில்லை, இது கட்டணமாக தெரிகிறது. இவ்வாறு இவர்கள் செய்வது பிராமணியத்தையும் அழிப்பதாக இருக்கும். வேதங்களை அழிப்பதற்கு சமமாகும். அதாவது வேத பாராயணங்களையும் வேதத்தில் சொல்லியுள்ளபடி பித்ரு காரியங்களையும் செய்வதற்காக இவர்கள் முனைய வேண்டும். வேதங்கள் ருக்யஜுர் சாமம் அதர்வண வேதங்கள் அழியாமல் பார்த்து கொள்வது இந்த வேதாபியானம் செய்து வேத அத்தியாயனம் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த சமூகத்தில் பொறுப்பாக உள்ளது. ஆனால் இவர்கள் அந்த பொறுப்பை மறந்துவிட்டு தன்னிச்சையாக செயல்பட்டு அநாகரிகமாக பல்லாயிரம் ரூபாய்களை இவர்கள் கட்டணமாக விதித்தால், சம்பாவனையாக இல்லாமல் கட்டணமாக விதித்தால், இனி வரும் காலங்களில் இந்த பித்ரு காரியங்களில் மக்கள் ஈடுபட மாட்டார்கள். ஏற்கனவே இந்த வருங்கால சந்ததியினர் இதில் எந்த விதமான நம்பிக்கையும் கொண்டிருக்கவில்லை. ஆகவே இனி இவர்கள் இது மாதிரி தொடர்ந்தால் இனி வருங்காலங்களில் இந்த பித்ரு காரியங்கள் தவசம், மாதப்பிறப்பு, ஆடி, ஆவணி, தட்சிணாயனம், புண்ணிய உத்தராயணம் போன்ற எந்த காரியங்களையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை நான் தெரிவித்து கொண்டு, அந்தணர்களாக வரும் புரோகிதர்களுக்கும் சாப்பிட வரும் பிராமணர்களும் திருந்த வேண்டும். திருந்தி இவர்கள் சாதாரண கட்டணத்தை இவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். கொடுப்பவர்கள் கொடுக்கட்டும், கொடுக்காதவர்களை இவர்கள் ஒரு கட்டணமாக நியமனம் செய்து அதை வசூலிக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு அந்தணர்கள் திருந்த வேண்டும். இவர்கள் திருந்தினால்தான் வேதங்கள் தழைக்கும், கோவில்கள் ஆன்மீகம் தழைக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் இன்று முடித்துக்கொள்கிறேன். மன்னாருடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.